நல்லா பேசுங்க, நல்லதே பேசுங்க. நல்லா பேசுங்க, நல்லதே பேசுங்க. நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க. நம்ம கலைஞர் டிவியில் தொடர்ந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி இது. மக்களுக்கு தேவையான கருத்துக்களையும் மக்களோட பிரச்சனைகளையும் தீர்வு சொல்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியா இருக்குது. நல்லா பேசுங்க, நல்லதே பேசுங்க. நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க. நல்லா பேசுங்க, நல்லதே பேசுங்க. நல்லா பேசுங்க, நல்லதே பேசுங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. உலக தமிழர்களின் நாடி பிடித்து தனது நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கும் கலைஞர் தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதற்கண் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க என்ற நிகழ்ச்சி தொடங்கி 4 ஆண்டுகள் நிறைவு பெற்று இன்று 4ஆம் ஆண்டு விழாவை வெற்றிகரமாக வரலாற்று சிறப்புமிக்க பல திருப்பு முனைகளை கண்ட அண்ணா அறிவாலயத்தில் அமைந்திருக்கின்ற கலைஞர் அரங்கத்தில் சீரோடும் சிறப்போடும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெற்றி பெற்ற பேச்சாளர்களை இங்கே வரவழைத்து மாநில அளவிலான அந்த பேச்சரங்கத்தில் முதல் 3 இடங்களை யார் பெறுகிறார்கள் என்ற அந்த போட்டியும் பேச்சரங்கமும் கலந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் இந்த பேச்சாளர்களை கணித்து யார் சிறந்த பேச்சாளர்கள் என்பதை தேர்வு செய்ய நாம் அனைவரும் தமிழ் இன உணர்வோடும் சுயமரியாதையோடும் தந்தை பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவோடும் இன்று தமிழ் மக்கள் செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் தன் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளையும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று கற்றுக் கொடுத்த பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கைகளை இந்த மக்களுக்கு தந்து நம் இதயங்களில் நீங்காது இடம்பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் இனமான பேராசிரியர் ஐயா அவர்களை பலத்த கரவொலி எழுப்பி அவர்களை வாழ்க வருக. 2 நடுவர்கள் வந்திருக்கிறார்கள். வழக்கறிஞராக இருப்பவர்கள் ரொம்ப அனுபவம் பெற்று பல ஆண்டுகள் வழக்கறிஞரான பின் தான் நீதிபதியாக அவர்கள் பதவியேற்பார்கள். ஆனால் வழக்கறிஞராக ஒரு சில ஆண்டுகள் பணியாற்றிய எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறை துணை செயலாளராகவும் ஊடகங்களில் தனது கருத்துக்களை வலிமை மிக்க வகையில் தெரிவித்து வருகின்ற எங்கள் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் பரந்தாமன் அவர்களை உங்கள் அனைவரின் கரவொலியோடு வருக வருகவென்று வரவேற்கின்றேன். அவரோடு இணைந்து நடுவராக பணியாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய இளமை துடிப்புள்ள கருத்துக்களை எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தன்னை எதிர்த்து பேசினாலும் எளிமையாக வலிமையாக தனது கருத்துக்களை ஊடகங்களில் பதிய வைத்து ஊடகங்களில் ரசிக்கின்ற பார்க்கின்ற அனைத்து இதயங்களிலும் தனக்கென்று ஒரு தனி இடத்தை தக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு இணை செயலாளர் அருமை தம்பி தமிழன் பிரசன்னா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருகவென்று இவர்கள் இருவரும் தான் இவர்களுக்கு நடுவர்களாக பணியாற்றி சிறந்த பேச்சாளர்களை தேர்வு செய்ய வந்திருக்கிறார்கள். நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க. இதுக்கு ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்கோம். தனி மனித வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது சுயமுயற்சியா, வீட்டு சூழலா, சமூக சூழலா? இங்கே வந்திருக்கக்கூடிய பேச்சாளர்கள் எல்லோரும் உங்களுடைய மனதை கவர்வதற்காக
தங்களுடைய பேச்சு திறனை வழங்க வந்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்க என்ற நிகழ்ச்சியில்தான், கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முழுவதும் மாற்றுத்திறனாளிகளை மட்டுமே வைத்து அவர்களை பேச வைத்து அவர்களில் 3 பேர் இங்கே மாநில அளவிலான பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். சென்ற முறை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற அந்த ஒளிப்பதிவில் திருநங்கைகளை மட்டும் வைத்து அவர்களுடைய பிரச்சனைகளை மையமாக வைத்து ஒரு பேச்சரங்கம் நடத்தினோம். அதில் தேர்வு செய்யப்பட்ட 4 பேர் திருநங்கைகள் இங்கே உங்கள் முன்னால் பேச வந்திருக்கிறார்கள். அளப்பரிய திறமையோடு அவர்களுடைய கலவையோடு மற்ற பேச்சாளர்களும் அவர்களோடு போட்டி போட வந்திருக்கிறார்கள். எனக்கு என்ன இதில் ஒரு பெரிய சிறப்புன்னா, எல்லா விதமான வசதிகளையும் பெற்ற ஒரு சாதாரண பேச்சாளர்களுக்கு இணையாக திருநங்கைகளும் மாற்றுத்திறனாளிகளாலும் பேச முடியும் என்ற நம்பிக்கையோடு அவர்களுடன் போட்டியிட வந்திருக்கிறார். அதுதான் இன்னைக்கு இந்த பேச்சரங்கத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. தனி மனித வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது சுய முயற்சியா, வீட்டு சூழலா, சமூக சூழலா? நம்பிக்கை நார் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த பூக்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக ஒட்டிக்கொள்ளும், தன்னைத்தானே கழுத்து மாலையாக கட்டிக்கொள்ளும் என்று மேத்தா அவர்கள் சொன்ன கவிதை வரிகளை தொட்டு, அத்தகைய சுய முயற்சிதான், அந்த சுய முயற்சியால் கிடைக்கின்ற தன்னம்பிக்கை தான் ஒரு மனிதனுக்கு உண்மையான மகிழ்ச்சியையும் நிரந்தரமான வளர்ச்சியையும் கொடுக்கும் என்பதுதான் உண்மை. அத்தகைய தன்னம்பிக்கையை விதைப்பதைத்தான் சுவாமி விவேகானந்தரும் நமது டாக்டர் அப்துல் கலாமும் செய்தார்கள். உன்னால் முடியும், உன்னால் முடியும், எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளேயே உள்ளன, நீ எதையும் சாதிக்க வல்லவன், துணிந்து நில், எதையும் வெல் என்று அந்த தன்னம்பிக்கை விதையை விதைத்தார் விவேகானந்தர். கனவு காணுங்கள் என்று அந்த விதையை விதைத்தவர் அப்துல் கலாம். நம் தாய்மொழியான தமிழ் மொழி கூட நமக்கு அந்த சுய முயற்சியை தான் கற்றுக் கொடுக்கிறது. ஆம், செக் நாட்டு மொழியியலாளர் சுவலிபல் நம் தாய்மொழியான தமிழ் அந்த சொல்லை ஆராய்ந்து தம் கூட்டல் இல் என்று பிரித்து தன்னிலிருந்து மலர்ந்து வரும் ஒளி என்று கண்டறிந்தார். ஆக நம் தாய்மொழியான தமிழ் கூட நம்மளிடம் இருக்கக்கூடிய சுய முயற்சியைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. கொஞ்சம் அக்கம் பக்கத்துலலாம் பார்க்கணுங்கய்யா, இயற்கையை ஒற்று பாருங்கள். அந்த இயற்கை எத்தனை அதிசயங்களை கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா? சுய முயற்சிக்கு இயற்கையை விட ஒரு சிறந்த உதாரணம் வேறு இருக்க முடியாது. தன்னிடம் விழுகின்ற, அதாவது மண்ணில் விழுகின்ற அனைத்தையும் மக்கச் செய்கின்ற இயல்பு மண்ணிற்குண்டு. ஆனால் அதே மண்ணில் விழுகிற ஒரு விதை அந்த மண்ணில் இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு தன் முயற்சியால் மட்டுமே மரமாக முளைக்கிறது. அப்படி தன் முயற்சியால் முளைத்த மரம், செடி, கொடிகள் எல்லாம் கூட தனக்கு தேவையான அனைத்தையும் சுயமாகவே பெற்றுக்கொள்கின்றன. நீரை தேடிச் செல்கிறது வேர்கள், சூரிய ஒளியை நாடிச் செல்கின்றன அதனுடைய கிளைகள். இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தது யார்? இயற்கைக்கு கற்றுக் கொடுத்தவரும் கிடையாது, இயற்கையை கட்டுப்படுத்துபவர்களும் இல்லை என்பதுதான் உண்மை. ஒரு சின்ன விதைங்க, அந்த சிறிய விதைக்குள் தான் மிகப்பெரிய விருட்சம் அடங்கி இருக்கிறது. அதே போலதான் ஒரு தனி மனிதனின் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் சுய முயற்சின்னு சொல்லக்கூடிய அந்த விதையில் தான் அடங்கி இருக்கிறது. அன்று ஈன்ற பசுவினுடைய கன்று யார் சொல்லிக் கொடுத்தோம்? அந்த கன்று தானாக தன் தாய் பசுவை நாடி சென்று அதனுடைய காம்பை சுவைப்பதால் தான் அந்த தாய் பசுவிற்கே பால் சுரக்கிறதாம். கோழி முட்டை பார்த்துருப்போம், எல்லாரும் நம்ம வீட்டில் பார்த்துருப்போம். முட்டையை அடகாக்கும் தாய்க்கோழி. அந்த முட்டைக்கு தேவையான வெப்பத்தை வேண்டுமானால் தாய்க்கோழி கொடுக்கலாம். ஆனால் அந்த முட்டையை உடைத்து கொண்டு தான் வெளியே வர வேண்டும் என்ற ஆசையும் உத்வேகமும் எண்ணமும் அந்த முட்டைக்குள் இருக்கின்ற குஞ்சுக்கு இருந்தால் மட்டும்தான் அது ஓட்டை பிரித்து கொண்டு வெளியே வரும்.
சிலந்தியை நம்ம எல்லாரும் பார்க்காதவங்க யாருமே இல்லை, உதாரணம் சொல்லாத ஆட்களும் இல்லை. எத்தனை முறை காற்றால் அருந்து விழுந்தாலும் தன்னுடைய இலக்காகிய வலையை தானே முயன்று கட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சுய முயற்சியை நாம் சிலந்தியிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். சரிங்க, இயற்கையை பார்க்காட்டி கூட பரவாயில்லை, இலக்கியம் படித்தவர்கள் தேடி பாருங்கள், அதிலும் எத்தனை அடையாளங்கள் சுய முயற்சியை சுட்டுகின்றன தெரியுமா? சாதாரண சுப்பையாவா தான் பிறந்தார். ஆனால் சுப்பிரமணிய பாரதியாக உயர்ந்தது உங்களுடைய வீட்டு சூழலினாலேயோ அல்லது சமூக சூழலினாலேயோ இல்லை. ஆனால் அவருடைய அன்று அவர் எடுத்த அந்த சுய முயற்சி தான் இன்று சமுதாயத்திற்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஐயா, அன்பையும் பண்பையும் பாசத்தையும் அம்மாவிடம் பெறலாம், அறிவையும் உயர்வையும் அப்பாவிடம் பெறலாம், பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தாத்தா பாட்டியிடம் பெறலாம், திறமையும் தியாகத்தையும் உடன்பிறப்புகளிடம் பெறலாம், இன்பத்தையும் துன்பத்தையும் உறவுகளிடம் பெறலாம். நாம் வாழ்க்கையில் இறந்ததை அத்தனையுமே திரும்ப பெற முடியும் என்றால் அது வாழ்க்கை துணை மூலம் பெறலாம். இவை அத்தனையும் வீட்டில் பெறலாம் என்றால் தனி மனித வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் இன்னைக்கு வீட்டு சூழல தான் இருக்கு. ஐயா, தனி மனித வளர்ச்சினா என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? சும்மா 10 அடுக்கு மாடி வீடு கட்டி வீடு ஃபுல்லா காசும் பணமும் நகையும் சேர்த்து வச்சுக்கிட்டு யாருக்குமே கொடுக்காம தானே அனுபவிச்சுக்கிட்டு சும்மா சொகுசு கார்ல அப்படி வந்து இறங்கி நின்று ஏய் அப்படின்னு கூப்பிட்டா சும்மா குடுகுடுன்னு உடியாந்து குனிஞ்சு கும்பிடப்பட்டு சொல்லுங்க முதலாளி அப்படின்னு சொல்றதுக்கு பேரு வளர்ச்சியோ மகிழ்ச்சியோ கிடையாதுங்க. தனி மனித வளர்ச்சினா என்ன தெரியுமா? அன்பான அப்பா அம்மா, அழகான மனைவி, ஆசைக்கொன்னு ஆஸ்திக்கொன்னு 2 பிள்ளைங்க, மனசுக்கு பிடிச்ச வேலை, நிறைவான சம்பளம், அடக்கமா ஒரு வீடு, கெத்தா ஒரு பைக்கு, சின்ன சின்ன சண்டைகள், பெரிய பெரிய சந்தோஷம், காலையில சுட சுட 4 இட்லி, தொட்டுக்கிறதுக்கு புதினா சட்னி, சனிக்கிழமையானா எண்ணெய் தச்சு குளிச்சுட்டு, ஞாயிற்றுக்கிழமையானா ஷாப்பிங்கு, மாச கடைசியில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அப்பாவோட அனுபவம், அம்மா கிட்ட ஒரு வாய் சாதம், மனைவியோட அன்பான முத்தம், எப்போதுமே குழந்தைங்களோட சிரிப்பு சத்தம், எப்பயாச்சும் தியேட்டர்ல புதுப்படம், உறவுகளாக மாறிய பக்கத்து வீடுகள், நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னா கூட பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய மனசு, இதுல தான் இருக்கு தனி மனிதனோட வளர்ச்சியும் மகிழ்ச்சியும். சுயமுயற்சின்னு சொல்றாங்க இல்லையா? சுயமுயற்சியில என்னத்தான் செஞ்சிட முடியும் நான் கேட்கிறேன். சுயமுயற்சிக்காரன் ஒண்ணு பண்றது எனக்கு தெரிஞ்சு காதல் ஒன்றையும் சுயமுயற்சியில பண்ண முடியும். 18 வயசுல ஒரு ஆளுக்கு மீச முளைக்குதோ இல்லையோ, ஆனா காதல் முளைச்சிடும். ஐயா, எனக்கு 18 வயசுல சத்தியமா மீச முளைச்சிட்டு காதல் தான் ஏன் முளைக்கல. இப்பதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஐயா, 26 வயசாவது இன்னைக்கு, எனக்கு இன்னைக்கு காதலிக்கலான்னு ஆசையா இருக்கு. அதுவும் உங்களை பார்த்ததுலேருந்து உங்களையே காதலிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் உங்களை காதலிக்க தயாரா இருக்கிறேன். நீங்க தயாரா இருக்கீங்களா? ஏயா, வேற ஆளே கிடைக்கலையா உனக்கு? இன்னைக்கு நான் உனக்கு காதலியா நடிக்கணும், என் தலையில் எழுதியிருக்கு. கண்டிப்பாங்க ஐயா, யாரு எதை பேசுறாலும் கண்டுபிடிக்கலாம். இந்த காதலனும் காதலியும் பேசுறத ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படியே எடுத்து போனை வைப்பான், காதலிகிட்ட பேசுவான். ஹலோ தங்கம், சொல்லுங்க செல்லம். என்னடி செல்லம் பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தான் இருக்கேன். சும்மா இருக்கியா? மாமாவை நினைச்சிட்டு இல்லையா? மாமாவை மறந்தா தானே நினைக்கிறதுக்கு, நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நைட்டு கனவுல வந்தேனா? சொல்லுங்க. சாப்பிட்டியா அடிச்செல்லாம்? சாப்பிட்டேங்க. அடிச்செல்லாம் எனக்கு ஒன்று தாமா. என்ன அது, தோசையா? ஏய் ஓ, பாத்தியா? உன்ட்ட தோசையா கேட்டேன். மாமாவுக்கு அழகா ஆசையா ஒரே ஒரு முத்தம் குடிச்சிடலாம்ல. ஃபோன்லையா? அப்புறம் நேரில் தர முடியும், ஃபோனில் தான் ஒன்று கூட. ஃபோனில் நான் கொடுத்தேன்னா வெறும் சத்தம் தானே உனக்கு கேட்கேன். அந்த சத்தம் போதும் செல்லம், அதை வச்சே நான் ரொம்ப நாளைக்கு அப்படியே சந்தோஷமா இருப்பேன். ஐயோ, உன் புத்தியை திருத்தவே முடியாது. நீ கொடுத்தாலும் ஆசைப்பட்டு கேட்டுட்ட. இந்தா. ஐயோ, என் தங்கம், என் செல்லம், என் பவுனும், என் அம்மா 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 அம்மா. ஒரு நடுவருக்கு பொழப்ப பார்த்தீங்களா?
சரி ஏதோ கேட்குறாரு ஃபோன்லன்ட்டு பதில் சொன்னால் கடைசியில் முத்தம் கொடுக்க சொல்லி கேட்டால் நான் என்ன பண்ணுறது? ஐயா, இப்படி சுய முயற்சியில தன்னுடைய பெத்த அம்மாலாம் சும்மான்னு சொல்லிட்டு காதலிக்கு முத்தத்தை ஒன்றையும் கொடுக்குறான் ஐயா. இந்த சுய முயற்சியில காதலனும் காதலியும் காதலிக்கும் போது பேசிப்பாயா அப்படியே அவளை கொஞ்சம் கொலாவி பேசுவான். ஒரு நாள் இந்த சமூகம் அவனை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாக அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுனையா. கல்யாணமும் நடந்துடும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஆக மொத்தம் 90 நாள். அது அந்த காலம். கல்யாணம் ஆயிடுயா. ஆசை 6 நாள், மோகம் 3 நாள். 10வது நாள் வயிறு பசிக்கும் போது அவ கத்துவா, ஏண்டா சனியனை என்னை அழைச்சிட்டு வந்து இப்படி ரொம்ப கொடுமைப்படுத்துறேன்னு. என் உயிரே என் கண்ணே நீ தான் சொன்னவன், ஏண்டி சனியனை என் உயிரை எடுக்கிற அப்படின்னு கேட்பான் அவன். இன்னைக்கு இது நடக்குதா இல்லையா? கையில் ஒரு குழந்தையோடைய, கையில் ஒரு கேஸ் புக்கையோடையும் இன்னைக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வாசலில் நிற்கிறான் அப்படின்னா அது சுயமுயற்சினால நடந்தது தானையா? எல்லாமே தன்னம்பிக்கை தான். நான் சுயமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் சுயமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன். என்னுடைய குடும்பம் வந்து என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம். என் குடும்பத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். என் வாசலை சுற்றி ஒரே சாக்கடை, நான் வெளியே போக வேண்டாம்? சமூகத்தில் காலை வைக்காமல் நான் வாழ்ந்துட முடியுமா? அந்த சாக்கடையை தாண்டி ஒரு நல்ல நீரோடை, சாக்கடையில் காலை வைக்கிறதா சாக்கடையை தாண்டி நீரோடையில் காலை வைக்கிறதாங்கிறத முடிவு பண்ணக்கூடியது நாம இல்லையா? ஆக சமூகத்துக்குள்ளே நம்ம போய்த்தானே ஆகணும். எனக்கு நல்ல ஜாக்கெட் தைக்க தெரியும், அழகாக எம்ப்ராய்டிங் போட்டு சூப்பராக தைப்பேன். 500 ஜாக்கெட் எனக்கா தைச்சி வச்சுக்க முடியும்? இந்த சமூகத்தில் உள்ளவர்களுக்கு தானே நான் தைச்சி கொடுக்க முடியும். அவர்கள் அதை போட்டு தெருவில் நடக்கவும் நான் தான் அந்த டெய்லரு. அதை சொல்லிக்கிறதுல மகிழ்ச்சி இருக்குது. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பணத்தில் என்னோடய வளர்ச்சி இருக்குது. எனக்கு அழகாக லாரி ஓட்ட தெரியும், அழகாக பஸ்ஸு ஓட்ட தெரியும். வீட்டுக்குள்ளாரையா நான் ஓட்ட முடியும்? இல்லை மாடியில் வச்சு ஓட்ட முடியுமா? ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபில் நான் வந்துட்டு பிடிசி டிரைவராக சேரணும், இல்லைனா ப்ரைவேட்டில் நான் போயிட்டு ஒரு ஓட்டுநராக சேரணும். நாம் கற்றுக்கொண்ட வித்தைகளை, நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை நாம் எங்கே செயல்படுத்த முடியும்? சமூகத்தில் தானே செயல்படுத்த முடியும். சமூகம் தானே அதற்கான வாய்ப்புகளையும் அதற்கான தவறுகளையும் சுட்டி காட்டக்கூடிய தளம். வீட்டில் இருக்கிறவங்க நம்ம கோச்சிப்போங்கிறதுக்காக பெருசாக சொல்ல மாட்டாங்க. ஒரு விஷயம் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது சமூகத்தினுடைய ஒரு பொது வெளியில் கல்லூரிகள் இருக்கிறது, பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. நான் கற்றுக்கொண்ட வகையிலே ஒரு திருநங்கையாக நான் இந்த உலகை சுற்றி வரக்கூடிய வகையிலே சொல்லுகிறேன், சமூகம்தான் சிறந்த பல்கலைக்கழகம். சமூகத்தில் ஆங்காங்கே இருப்பது பல்கலைக்கழகம் அல்ல, சமூகமே பல்கலைக்கழகம். அங்கே நாம் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் ஒரு சோஷியல் அனிமல், அதை நம்ம மறந்துடக்கூடாது. சமூக விலங்கு, பேசக்கூடிய விலங்கு. நம்ம சமூகத்தை விட்டுட்டு நம்ம தனியாக உட்காந்து பேசவே முடியாதுங்க. அரசியலையும் சட்டத்தையும் தூர புறந்தள்ளி வைத்து விட்டு நம்மால் வாழ முடியுமா? யோசிச்சு பாருங்க. சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வருவதற்காக போராடலாம், சட்டத்தை மாற்றுவதற்காக ஒன்று சேர்ந்து போராடலாம். எனக்கு சட்டமே வேண்டாம், எனக்கு அரசியலை வேணாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுதாங்க சமூகம். நான் ரொம்ப நல்லவேன், தமிழ்ச்செல்வி, தன்னம்பிக்கை தமிழ்ச்செல்வி மாதிரி எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை. அமைதியாக விபூதியை பூசிட்டு பிளாட்ஃபாரத்தில் போயிட்டே இருக்கேன். நல்லா ஆஃப் குடிச்சிட்டு பைக் ஒருத்தர் ரோட்டில் ஓட்டிட்டு போனால் திடீர்னு தடைமாறி ஒளியாந்து முதுகில் ஒரு இடி இடிச்சுட்டு ஓடிட்டான், கீழே விழுந்துட்டேன். அங்கே வந்து நம்ம சமூகம் நம்மளை வந்து நோக்கலையா? சமூகத்தை விட்டுட்டு நாம் சமூகத்தை விட்டு தள்ளி இருந்தாலும் சமூகம் நம்மை துரத்தத்தான் செய்யுங்க. காரல் மார்க்ஸ் அழகாக ஒரு பழமொழி சொல்லியிருக்கார். மகிழ்ச்சினா என்ன? மற்றவர்களை மகிழ்ச்சி பெற செய்வது, மற்றவர்களை மகிழ்ச்சி அடைய செய்து பார்ப்பது தான் மகிழ்ச்சி. எவ்வளவு பேரை நாம் மகிழ்ச்சி ஆக்கியிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம மகிழ்ச்சியானவங்க, அதை மறந்துடக்கூடாது. கிராமத்தில் போய் பாருங்கள், ஒரே ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை சடங்காக இருக்கும், பெரிய பிள்ளையாக இருக்கும், ஊரே திரண்டு வரும். ஆட்டுப்பால் குடிச்சா அறிவழிஞ்சி போகுமுன்னு, எருமை பால் குடிச்சா எப்போ வந்து சேருமுன்னு, அதெல்லாம் கேட்டிருப்பீங்க நீங்கள். அப்படியே ஒரு தாய் மாமன் வருவான், அவன் பின்னாடி ஒரு படை வரும், அந்த ஊரே திரண்டு வரும். எல்லாருக்கும் கறி விருந்து செஞ்சு போட்டு அத்தனை பேரையும் மகிழ்ச்சியாக்கி அத்தனை பேரும் மொய் செய்வாங்க. அந்த பிள்ளைக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் மொய் வரும். இது சமூகம் கற்றுக் கொடுத்த ஒரு சேமிப்பு. நான் அந்த மாதிரி வீட்டில் நம்ப கேட்டிருக்கேன், எப்பா நீ ஓட்டு வீட்டில் இருக்க, உனக்கு இத்தனை லட்சம் மொய் செஞ்சுருக்காங்களே, அதையெல்லாம் நீ செய்ய வேண்டுமே. திருப்பி செய்வேங்க்கா, ஒன்று ஒன்றா தானே வரும்.
இந்த மாதிரியான ஒரு அழகான சேமிப்புகளை கற்றுக் கொடுத்தது சமூகம் தானே. அந்த கறி விருந்தில் வரக்கூடிய சண்டை, அதில் இருக்க இன்பம் தெரியுமா உங்களுக்கு? இன்னொரு நல்ல ஒரு உடல் கூறு சம்பந்தப்பட்ட விஷயம், தாய்மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதும் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது கூட வேண்டான்னு சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா அதுலேயும் பிரச்சனை இருக்குது. உடல் குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் நீ சமூகத்தில் போய் தேடுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ்லாம்.